ஹலோ மக்களே, நான் உங்கள் எஸ்கே. ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் வீடியோ இன் மை சேனல். ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பெட்டர் ஃபீல் இருக்குது. ஸோ நம்ம டெய்லி ருட்டீனாக வந்து நம்ம பண்ண போகிறோம். இது ஒரு கமிட்மெண்ட்டாக நான் எடுத்துகிட்டு இதை பண்ண போகிறேன். கன்சிஸ்டண்ட்டாக இது நான் பண்ணுவேன். இந்த நான் பண்ணுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக வந்து மட்டமான கண்டென்ட் கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நான் வந்து பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, ஒரு டிசிஷன் வந்து உங்கள் லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கும்னா உங்கள் லைஃப் வந்து மாறி இருக்கும். டோட்டலாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த ஒரு டிசிஷன்னால். எனக்கும் அது மாதிரி நடந்திருக்கு. ஒரு டிசிஷன் நான் எடுத்ததுக்கப்புறம் என் லைஃப் ஒரு சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஆஃபீஸில் வந்து ஒரு ஈவெண்ட் எக்ஸிபிஷன் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நான் கண்டிப்பாக போய் ஆகணும் இன்றைக்கி ஆஃபீஸு. ஸோ அதனால் இன்றைக்கி டே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு டாப்பிக்கோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பலாம். ஓகே மக்களே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டைம் ஆயிடுச்சு, 10 o'clock இருந்துருக்கணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பேக் வச்சுட்டு போகிறோம் பார்த்தீங்களா. கெட் ரெடி, கம் ஆன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய லைஃப்லேயும் ஒரு டெசிஷன் நான் எடுத்தேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம். அது ரொம்ப ஒரு கொடூரமான சுச்சுவேஷனுங்க. அந்த டெசிஷனுக்கு அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் லைஃப் நல்லா போய்ட்டுருக்கு. அது என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, எல்லோரும் பண்ணுறதுனா ஆப்பில் வந்து லோன் எடுக்கிறோம்ல, இந்த தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ்க்காக, நம்மளோட கமிட்மெண்ட்டை தாண்டி இருக்கிற எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ், நம்ம சேலரி தாண்டி இருக்கிற எக்ஸ்பென்சஸ், இதுக்காக வந்து லோன் எடுத்து நான் நிறையா செலவு பண்ணேங்க. அந்த டைமில் ஒரு பொறுப்பு இல்லை, ஒரு இன்கம் வருது, அதை வந்து சேவிங்ஸ் பண்ணணுங்கிற ஒரு தாட் இல்லை. ரொம்ப லைஃப் போன போக்கில் அப்படியே போயிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப என்னை கஷ்டப்படுத்திடுச்சு. அது மாதிரி இருந்தது. அப்படி என்ன பெரிய எக்ஸ்பென்சஸ் நீ பண்ணிட்டேன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, பசங்களுக்கு என்னங்க 28 அந்த ஏஜ் வரும்போது என்ன பண்ணுவோம், பசங்களோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ட்ரிப் போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பென்சஸ்ஸு. அதுவும் இல்லாமல் நாம் அப்படியே பெரிய இவன் மாதிரி ஸ்பான்சர் பண்ணுறது, அவங்ககிட்ட காசு இருக்கோ இல்லையோ நம்ம கூட்டிகிட்டு போய் சும்மா பயங்கரமாக ட்ரீட் வைக்கிறது. இப்போ அந்த டைமில் நான் ஒரு 8 to 10 lakhங்க லோன் எடுக்கிறேங்க. ஒரு ப்ரைவேட் பேங்க்கு தான் எனக்கு இன்ஸ்டன்ட் ஆஃபர் இருக்குன்னு கால் பண்ணி என் ஆசையை தூண்டி எடுக்க வச்சுட்டாங்க. அந்த டைமில் ஏன் அப்படி நான் போனேன், அட்லீஸ்ட் அந்த அமௌண்ட் எடுத்து நான் ஏதாவது சேவிங்ஸில் வச்சுருக்கலாம். ஒரு தேவையில்லாத ஒரு எக்ஸ்பென்சஸ் அதை பண்ணிட்டு, அதுவும் நம்ம லிமிட்டுக்குள்ளே இருந்ததுன்னா பரவாயில்ல, என்னோடய சேலரி அதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா பரவாயில்ல. அந்த டைமில் இருந்த சேலரிக்கு 2 years ஒர்க் பண்ணால் கூட அதை கட்டுறது கஷ்டம். அது எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எடுக்கிறது ஈஸியாக எடுத்துட்டா, செலவு பண்ணுறது ஈஸியாக பண்ணிட்டோம். பட் ஆனால் திருப்பி கட்டும் போது ஒரு படுற கஷ்டம் இருக்குது. எப்பப்பா பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 30,000 இஎம்ஐ வரும். ஆக்சுவலாக 8 lakhங்கிறது வந்து தனித்தனியாக எடுத்துருந்தேன். 6 lakh ஒன்று, 2 lakh ஒன்று. ஸோ டாப் அப் மாதிரி எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு 2 lakhs எடுத்திருந்தேன். ஸோ அதனால் 2 இஎம்ஐயாக க்ரியேட் ஆச்சு. அது இல்லாமல் நம்ம ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா நிறையா லோன் ப்ரொவைடர் வருவாங்கள்ல, 10,000, 30,000, 40,000. அதுக்கு வந்து 20% இன்ட்ரெஸ்ட்லாம் போடுவாங்க. அந்த பர்சன்டேஜ்லாம் போல பார்க்குறதே இல்லை. இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்ன, அது இவ்வளோ எக்ஸ்ட்ரா வருது, நீ இவ்வளோ கட்டணும், இவ்வளோ டேஸ் போச்சுன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு நீ வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது அந்த லோன் எடுத்தீங்கன்னா அது உனக்கு லாஸ் அப்படிங்கிறத கூட தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு சர்க்கிளுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த டைமில் ஒரு 5 month நான் எப்படி ப்ராப்பராக கட்டிட்டேன். இந்த 5 monthக்கு அப்புறம் வந்து வீட்லேயும் அமௌண்ட்டு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனு. ஸோ அந்த டைமில் அதையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு, அந்த டைமில் யார்கிட்டையும் சொல்ல முடியல. என் ஃப்ரெண்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன்கிட்ட வந்து சும்மா ஜஸ்ட் அவன்கிட்டையும் ஃபுல்லாக சொல்ல முடியல, இவ்வளோ எடுத்து செலவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியல. ஸோ கொஞ்ச நாள் ஒரு 1 month போச்சு. நெக்ஸ்ட்டு சேலரி வரும்போது ஃபுல்லாக லாக் ஆகிட்டேன். அப்புறம் உடனே ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணிட்டு, மற்ற அப்படி மாட்டிட்டேன், இது மாதிரி எடுத்து செலவு பண்ணுறேன்டா ஃபுல்லாக. அது இல்லாமல் இதில் செலவில் பார்த்தீங்கன்னா
பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஒன்று பண்ணல அப்படின்ட்டு அதையும் ட்ரை பண்ணி அதுவும் லாஸ் ஆயிடுச்சு. அழுது புலம்பி எங்கள் அக்கா ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தா, மச்சான் ஒரு 70,000, 1.5 லட்ச ரூபா அப்போதைக்கு ஓவர் டியூல் இருந்த லோன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி விட்டுட்டேன். ஸோ 70% லெஸ் பண்ணிட்டு எனக்கு செட்டில்மெண்ட் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த கம்பெனியில் வந்து சேலரி அட்வான்ஸ் மாதிரி வாங்கி நான் அதை பே பண்ணிட்டேன். ஸோ அதோட என்னோட தொல்லை முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டெசிஷன். என்ன டெசிஷன் கேட்டிங்களா? இதுக்கப்புறம் லோன் ஆப்பே என் ஃபோனில் இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டாங்க. இருந்த எல்லா லோன் ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இனிமேல் லோனே எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, சேலரி வந்து ஃபுல் எக்ஸ்பென்சஸ் ஆகியும் உனக்கு சாப்பாட்டுக்கு காசே இல்லைன்னாலும் பரவாயில்ல, லோன் மட்டும் எடுக்கக்கூடாது. அந்த டெசிஷன் எடுத்துகிட்டு அப்போ இருந்து எனக்கு ஏதோ அமௌண்ட் தேவைப்படுதுன்னா ஒன்று என் ஃப்ரெண்டு இல்லை தெரிஞ்சவங்க இவங்ககிட்ட சும்மா சின்ன அமௌண்ட்டாக வாங்கிட்டு சேலரி வரும்போது அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ அது இல்லாமல் என்னோடய எக்ஸ்பென்சஸையும் கம்மி பண்ணிக்கிட்டேன். முன்னாடி என்னோடய லிமிட்டை தாண்டி இருந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சேலரிக்குள்ளே என்னோடய கமிட்மெண்ட் எல்லாம் தாண்டி இருக்கிற அமௌண்ட்டுக்குள்ளே நான் எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அந்த டைமில். அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து அட்லீஸ்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். மகளே, ஆஃபீஸ் வந்துட்டேன். கண்டிப்பாக உங்களோட லைஃப்லேயும் ஒரு டெசிஷன் நீங்கள் எடுத்திருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட டைமில். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியும் இருந்திருக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரியும் மாறி இருக்கலாம். அந்த டெசிஷன் நீங்கள் அந்த டைமில் எடுக்காமல் விட்டுருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் இன்னும் மோசமாக கூட போயிருந்துருக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த டெசிஷன் எடுத்திருந்தீங்கனாலும் அது நல்லதுக்குன்னு நினச்சி ஸோ ஹாப்பியாக மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அதனால் எல்லாமே நல்லதுக்கு தான். ஹாப்பியாக இருங்க. பாய் மகளே.